Hi students, yesterday we were discussing about genetics. Okay, so நேற்று class உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். If you are not able to understand, I will make it a very simple way. I will use Tamil also in between the classes or during the class time. Okay, anything you are having or any doubt arises, you can ask in the WhatsApp group. You will get clarified. Clear? நேற்று நடத்தின லெசனே கொஞ்சம் ரிவைஸ் பார்க்கலாம். ஸோ ஜெனட்டிக்ஸ், இந்த ஜெனட்டிக்ஸ் என்ற என்ன தமிழில் வந்து மரபியல்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனட்டிக்ஸ் இந்த கான்செப்ட் வந்து இப்போ ரீசெண்டாக அரைஸ் ஆன கான்செப்ட். ஓகே, 20th century தான் இந்த ஜெனட்டிக்ஸை பற்றிய நாலேஜ் வந்து எல்லா பீப்புளுக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பேரண்ட்டு அப்பா போல் பிள்ளை இருக்கிறது எப்படின்னு தெரியாது. ஓகே, இல்லை அவங்களுடைய ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த சேம் ஒரு கேரக்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. மூதாதையர்களேருந்து அவங்களுடைய தாத்தா பாட்டி அப்புறம் அவங்களுடைய அப்பா அந்த குழந்தை, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன்லேருந்து பாஸ் ஆகினே இருக்குது. ஆனால் இந்த 18th century மக்களுக்கு வந்து அது தெரியாது, இது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைம் அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த ஃபிலாசபர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை தான் அக்செப்ட் பண்ணாங்க. ஓகே, ஜெனட்டிக்ஸ்ன்றது என்னது? இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி. பயாலஜியில் ஒரு பிரான்ச். ஸோ அதில் நம்ம என்ன படிக்கலாம்? we study about the heredity and variation. இப்போ நீங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ் யாருக்கோ ஒருத்தவங்களே குழந்தை பிறந்துக்குது, நீங்கள் போயிட்டு அங்கே பார்க்குறீங்க. அங்கே பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? நீங்கள் அந்த குழந்தைய பார்த்தோடனே அந்த எல்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை அப்பா போல் இருக்குது, அம்மா போல் இருக்குது, அந்த மூக்கு அப்பா போல் இருக்குது, அந்த கண் அம்மா போல் இருக்குது. ஸோ தே ஆர் சேயிங், why they are saying, எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க அந்த கான்செப்ட். ஸோ தட் இஸ் we call it an hereditary. ஒரு சில கேரக்டர்ஸ், அதாவது அந்த கேரக்டர்ஸு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் நம்ம ஹெரிடிட்டின்னுவோம். த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்ப்ரிங். ஓகே, பேரண்ட்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த கேரக்டர் தான், அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஹெரிடிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கேரக்டர்ஸ் என்ன ட்ரேட்ஸ், கேரக்டர்ஸ் அனதர் நேம் ட்ரேட்ஸ் என்னும். இப்போ எல்லாருடைய ஹேர் கலர் ட்ரேட்ஸ் ஆர் விசிபிள் டு அஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர், ஒரு சிலவங்க பிளாக்காக இருப்பாங்க, ஒரு சிலவங்க ப்ரௌனாக இருப்பாங்க. ஓகே, ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தே ஆர் ஒயிட் பீப்புள்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி தே ஆர் நாட் ஒயிட். ஓகே, பட் நம்மலாம் ஏஷியன் கலர்ஸ்னுவோம், ப்ரௌன் கலர்ஸ். கிளியர்? ஸோ ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பிளாக்காக இருக்கும். ஸோ இது எதனால்? ஸோ இந்த கலர், ஸ்கின் கலர், பிளாக்கா ப்ரௌன், இது எல்லாமே ஒரு ட்ரெயிட், ஒரு கேரக்டர். ஓகே, இந்த கேரக்டர் உருவாக்குறது ஒரு ஜீன். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஸோ இந்த ஸ்கின் கலரு, ஐ கலர், ஒரு சிலவங்களுக்கெல்லாம் அந்த ஐ வந்து பிளாக் கலரில் இருக்கும், ப்ரௌனில் இருக்கும், ப்ளூவில் இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டர் ட்ரெயிட்ஸ் என்னும். ஹேர் கலர், பிளாக் கலர், ப்ரௌன், ஒயிட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் விசிபிள்ஸ் அண்ட் தே ஆர் கால்டு ட்ரெயிட்ஸ் ஆர் கேரக்டர்ஸ். ஸோ இதை ஃபார்ம் பண்ணுறது, இது எதுலேருந்து வருது? நம்ம சொல்கிற ஜீன்ட்டு. ஓகே, இப்போ தான் ரீசெண்டாக அதை நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும், இட்ஸ் எ ஜீன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 18th 19th century அப்படி சொல்லலை. ஓகே, யாருமே சொல்லலை. they thought something is responsible. மெண்டலியன், கிரெகோர் ஜோகன் மெண்டல், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு அவர் கூட இது ஜீன்னு சொல்லாமல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னார். ஃபேக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிவ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த ட்ரேட்ஸ் ஃப்ரம் ஒன் பேரண்ட் டு ஆஃப்ஸ்ப்ரிங். Do you understand what I am saying? அப்போ look at this, where this gene is present. ஸோ ஜீன் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும். நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் ஒரு கேரக்டர், பேரண்ட்லேருந்து ஒரு கேரக்டரை ஆஃப்ஸ்ப்ரிங் சில்ட்ரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எங்கே இருக்குன்னா செல்லில் நியூக்ளியஸ். ஓகே,
நியூக்ளியஸ் இஸ் த பிரைன் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியஸ் பிரைன் ஆஃப் த செல்லில் பார்க்கும்போது யூ வில் ஐடென்டிஃபை a thread like structures coiled around, அப்படியே thread like structures-ஆக இருக்கும். ஓகே, இதுலேருந்து தான் நம்ம குரோமோசோம் வருது. ஓகே, திஸ் thread like structure, அதாவது செல் டிவிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செல்லு 2 செல்லாக பிரியுது, 2 4 8 ஆகுது, 16 ஆகுது, 32 ஆகுது, அப்படி செல்லு டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குரோமோசோமை நம்ம பார்க்க முடியாது. அது எப்படி இருக்குன்னா தின் காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பட் அட் த டைம் ஆஃப் செல் டிவிஷன் பார்ப்ப இந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கண்டென்ஸ் ஆகும், ரொம்ப ஷார்ட் ஆகும், ஃப்ராக்மெண்ட் ஆகிட்டு குரோமோசோமாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, தட் வில் ஹாவ் த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ டூரிங் செல் டிவிஷன் டைம் நம்ம வந்து குரோமோசோம் இட்ஸ் விசிபிள். Okay, chromosome is visible during cell divisions. Okay, in the chromosome is considered as a vehicle of transmission of character. Okay, ஒரு கேரக்டரை கொண்டு போகிற ஒரு வாகனம் போல செயல்படுது. It's a vehicle of the characters. Okay, the chromosome will contain the DNA, genetic material. The genetic material அதில் ஒரு small segment or small portion of the DNA is known as a gene. ஒரு டிஎன்ஏல ஒரு சின்ன பகுதி தான் நம்ம ஜீன்னு சொல்றோம். ஓகே, a segment of DNA is known as gene. Okay, each gene code for one protein. So இந்த gene வந்து protein synthesis பண்ணுது. இந்த protein, then this protein responds to the trait of the organism. ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்னும். இந்த பிளாக் பிக்மெண்டேஷன், இந்த பிளாக் கலர் கொடுக்கறதுக்கு ஒரு ஜீன் இருக்கு, அது மெலனின் என்ற ஒரு ஜீன். ஸோ தட்ஸ் அ மெலனின் ஜீன். இந்த மெலனின் ஜீன் என்ன பண்ணும், அந்த மெலனின் என்ற ஒரு புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். ஓகே, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை சிந்தசிஸ் பண்ணும், அதுதான் டெபாசிட் ஆகும் ஸ்கின்ல. தட் கிவ்ஸ் அ பிளாக் கலர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஒவ்வொரு ஜீனும் ஒரு ட்ரேட், ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ் வாட் இஸ் த ட்ரேட்ஸ் ஆர் கேரக்டர்? The traits are character. The appearance, what we see, these are all traits and character. In the traits are characters. அது காஸ் பண்றது எது? ஜீன். ஓகே, இந்த ஜீன் is an inherited factor. Gene is an inherited factor. Gene is an inherited factor. So இந்த factor in the word யாரு கொடுத்ததுன்னா Gregor Johann Mendel. He is called father of genetics. Gregor Johann Mendel. Gregor Johann Mendel. So he is called the father of genetics. Is actually classical genetics. He is the person who has given the concept, the term factor. So the term factors, the factor is responsible for the transmission of the character from the parent to offspring. Do you understand? Okay, so good. So whereas the gene is nothing but an inherited factor. Okay, so gene, alternative form of gene என்ன சொல்றோம்? Alternative form of gene, ஜீனுடைய வேறு மாதிரியான பண்பு எதுன்னா allele syndrome. இந்த allele. Okay, so listen. This is called the chromosome. Okay, so here listen. This is gene A, no? Okay, alternative form allele A.
allele A, allele A. Allele yes, this capital letter and small letter. So ஒரு segment chromosome DNA ல ஒரு segment தான் நம்ம gene என்றோம். The gene alternative form of gene is an allele. Okay, alternative form of gene is an allele. So factors ல you will be having pair of alleles. So alternative form of gene is nothing but allele. Allele always in a pair. Okay, so chromosome always in a pair. So எப்போதும் அது paired condition தான் இருக்கும். Got it? Okay, allele ல பாத்தீங்கன்னா two types of allele is there. Okay, ஒன்னு dominant allele ன்னு சொல்வாங்க, இல்ல அடுத்தது ஒன்னு recessive allele. இப்போ ஒரு factors one allele of the factors. So factors இப்போ example பாத்தீங்கன்னா ஒரு pea plant எடுத்துக்கலாம், garden pea plants. The pea plants ல characters இருக்கு. Okay, the pea plants இருக்கு இல்லையா? ஸோ இந்த pea plantல கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சில pea plants வந்து டாலாக இருக்கும், ஒரு சிலது டார்ஃபாக இருக்கும். டார்க்னா ஷார்ட்டு. ஓகே, அந்த ஃப்ளவர் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் இருக்கும், பர்பிள் ஃப்ளவர்ஸ், ஒயிட் ஃப்ளவர்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரேட். டால்னஸ் இஸ் a trait, darkness is a trait, purple flowers is a trait, and white flowers is a trait. Okay, அப்போ trait, the traitல contains the factors. Okay, trait contains factor. In the factors la two alleles are there. இது allele. Okay, இது ஒரு allele. இத வந்து நம்ம factor னு. இத factor னு. Do you understand what I am saying? So trait இப்போ tallness, அந்த trait வந்து tallness சொல்றோம். Okay, இந்த character tallness encode பண்ற factors gene. In the factors it will be having alleles, two alleles, a pair of alleles இருக்கும். Okay, the pair of alleles பார்க்கும்போது what will be there in the pair of alleles? இப்போ tallness குரிய allele வந்து denoted by TT, two alleles. Okay, so இந்த alleles பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கு. இந்த alleles ரெண்டுமே சிமிலரா இருக்கு. So இப்போ alleles சிமிலரா இருந்துச்சுன்னா that condition we call it homozygous condition. You know, homozygous condition. A pair of alleles of a factor is same means that is homozygous condition. ஒரு ட்ரேட்டுக்கு இருக்கிற அந்த alleles வந்து சிமிலரா இருந்துச்சுன்னா அது homozygous condition என்னும். அது சிமிலர் இல்லாம இருந்துச்சுன்னா heterozygous condition என்னும். ஓகே, இப்போ டால்னஸ் என்றது ஒரு ட்ரேட். அதை டினோட் பண்றது a pair of alleles. Okay, a pair of alleles. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு allele வந்து டால், ஓகே, டாமினண்டா இருக்கு, இன்னொரு allele ரிசெசிவ். சிமிலரா இல்லை. இந்த ரெண்டு allele சிமிலரா இல்லை. they are dissimilar. ஸோ இந்த டால்னஸ் இந்த ஒரு கேரக்டர், ஆனால் அதில் இருக்கிற allele பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம ஹெட்ரோசைகஸ்
condition. Heterozygous condition. இப்போ புரியுதுங்களா? Homozygous condition என்னது? Okay, the pair of alleles which are similar for a trait. A pair of alleles which are similar for a trait is known as homozygous alleles. A pair of alleles which are not similar for a trait is known as heterozygous allele syndrome. So in the heterozygous தான் நம்ம hybrid ன்னு சொல்றோம். இந்த hybrid ஈஸியா கண்டுபிடிச்சவர் வந்து கிரெகோர் ஜோகன் மெண்டல். அவர் தான் ஹைபிரிட் என்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஹைபிரிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, பட் அவங்களால முடியல. பட் he was successful in bringing the hybrid varieties. Okay, you understand what I am saying? So homozygous condition இருக்கு. homozygous conditionல இது allele என்றோம். இது ஒரு allele, இது ஒரு allele. ஓகே, இந்த pair of alleles சேமா இருக்கிறதால அது homozygous allele என்றோம். இது இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு alleles டிஃபரண்டா இருக்கு. ஸோ டிஃபரண்டா இருக்கிறதால இந்த alleles நம்ம heterozygous allele என்றோம். ஓகே, that's nothing but hybrid. Nothing but hybrid. I hope so you understood the terms. Right? Homozygous and heterozygous. இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். homozygous னா என்ன? a pair of alleles which are similar for a trait. Okay, for a trait, that is known as homozygous. Okay, example C. Heterozygous. Heterozygous a pair of alleles which are dissimilar. Dissimilar. Are different. So it's called heterozygous allele. Condition we call it heterozygous conditions. Example hybrid. Example doesn't hybrid. Got it? Clear? So you are able to understand the term. You know all in the genetics. Number one is what is chromosome. Chromosome na enna theriyum. What is genetics inalum theriyum. What is heredity inalum theriyum. Okay? What is genetics? What is the heredity? Okay. So adu kuda nam padachadu homozygous condition, heterozygous condition. adu kuda nam padachadu enadhu alleles na enna, gene na enna, okay, DNA na enna, adu edula irukku. Okay, all these things now we are able to understand. Okay, what is an hybrid? The hybrid, now what is a hybrid? So before understanding hybrid we should know pure breed. Pure breed. The pure breed, it will be having homozygous condition. Okay, pure breed endadu homozygous condition. Ipo example pea plant edutha, pea plant la pure breed or pea plant vandu thaala irukku, adu pure breed. It is having the homozygous conditions. It is having homozygous conditions. Pure breed of pea plants. Okay, adula endha oru கலப்பினமும் கிடையாது. இப்போ இந்த டால்னஸ் இந்த ட்ரேட்டுக்கு அந்த alleles சிமிலரா இருக்கும். ஓகே, அதே போல பியூர் பிரீட்.
tree plants na dark. Okay, dark pathina again the homozygous alleles are present. So the pure breed. Okay, pure plant. So what happens in the running cross panna we will get an hybrid. When two pure breed of plants, when two pure breed of plants are crossed, it forms hybrid. Okay, combinations. When two pure breed of plants is crossed, it forms hybrids. Okay, hybrid na enna theriyum ungalku கலப்பினம். இரண்டு வேறுபட்ட தூய கேரக்டர் இருக்க அந்த ரெண்டு பிளான்ட்டையும் நம்ம கிராஸ் பண்ணால் நமக்கு ரெண்டு பிளான்ட்டுடைய நேச்சரும் ஒரு பிளான்ட்ல கிடைக்கும். அந்த பிளான்ட் தான் நம்ம ஹைபிரிட் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நவ் ஐ ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ஹைபிரிட். ஓகே, காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ பியூர் பிளான்ட், காம்பினேஷன் ஆஃப் டூ பியூர் பிளான்ட்ஸ், தட் இஸ் அன் ஹைபிரிட் பிளான்ட். காட் இட்? கிளியர்? ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஹைப்ரிட் எப்படி இந்த மெண்டல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு? அவர் தான் ஃபேக்டர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்னு சொன்னார். ஓகே, எதனால அவரால் ஈஸியாக ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்னு சொல்ல முடியுது? ஓகே, ஸோ ஹவு ஹி இஸ் ஏபிள் டு சே? ஸோ ஏன்னா ஹி ஹஸ் செலக்டட் ஒன் experimental model. He selected an experiment model. அதுக்கு முன்னாடி அவர் பற்றி நமக்கு தெரியணும். Gregor Johann Mendel is called the father of genetics, classical genetics. So father of classical genetics ன்னு எதனால கூப்பிடுறோம்னா அவர் தான் அந்த கான்செப்டை கொண்டு வந்தார், ஜீன் என்ற கான்செப்டை கொண்டு வந்தது. அதனால தான் அவர் கொடுத்த அந்த கான்செப்டில் தான், அவர் கொடுத்த அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஐடியாவில் தான் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் நடந்து. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் come in the genetic field. Okay, that's why since he has given the basic and he has identified the basic concept for the genetic evolutions, so thereby he is considered the father of classical genetics. So actually he was an Austrian monk na ungalku theriyum, oru priest. Okay, so he went to the monastery, Augustine monastery la போயிட்டு, monastery the Guru Madan சொல்லுவாங்க, the place where the monks study the spirituality. Okay, so அந்த monasteryல அவர் இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவருடைய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் பார்த்து, he was born to the poor middle class family, but they were not able to offer him educations. அவருக்கு எஜுகேஷனை கரெக்டாக கொடுக்க முடியல. His father was willing to make him as a teacher. He tried. He has written the exam and he could not pass in that exam. However, he could not pass and due to the financial problem, and he went and joined the monastery. Always he was having the thirst ன்னு ஒரு தனியாத தாகம் அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்லையும் மேத்தமெட்டிக்ஸ்லையும். He was teaching science and mathematics, physics and chemistry, botany and zoology, all these things along with that mathematics. So மெண்டலுடைய எக்ஸ்பெரிமெண்ட் எதனால சக்ஸஸ் ஆச்சுன்னா அவர் கண்டுபிடிச்ச அப்சர்வேஷனை அந்த மேத்தமெட்டிக் கால்குலேஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணார். அதனால தான் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அது மட்டும் இல்லாமல் he has taken a very simple plant, okay, for his experiments. அவர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 9 years வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணிட்டார். எது மேலே? கார்டன் ட்ரீ பிளான்ஸ். Garden pea plant. The garden pea plant botanical names பார்த்தீங்கன்னா Pisum sativum. Okay, so since actually when you write the botanical name, first letter should be capital, remaining should be small letter, and the second word should be italic, slanting position. Since we can write like this also. Okay, we can write like this also. If we write like this, then you have to underline the word. Okay, so garden pea plant la avaroda experiments conduct pannaru. So it is known as the experimental model, you know. Why he has conducted? He has selected many things
but finally he come to the handy of this Poisson sativum, because he was able to find different contrasting character, பல வேறுபட்ட கேரக்டர்ஸ் வந்து அந்த பிளான்ட்ல அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ 7 contrasting characters found. Okay, so 7 contrasting characters in the Poisson sativum இருக்கு. The next advantage is in lifespan is very short. Lifespan is very short. Poisson sativum lifespan வந்து very short. அது மட்டும் இல்லாம okay, it is having the 7 contrasting characters. Along with that, able to produce many seeds, quantity wise many seeds, because it is involved in the self pollination. Self pollination இருக்கிறதால இதனால வந்து நிறைய seed வந்து within a short period ல produce பண்ண முடியுது. Okay, you understand what I'm saying? அது மட்டும் இல்லாம okay, so he conducted the Gregor Jorgen Mendel conducted more than 10,000 plants ல இருந்து அவருடைய experiments conduct பண்ணிக்கிறார். 10,000 plants ல experiment பண்ணு, that is 34 varieties of plants. Okay, so first thing, lifespan is very short and that is involved in the self pollination. Within short, many times he can conduct his experiments. Lifespan short ஆ இருக்கிறதால அவரால் நிறைய தடவை வந்து experiments conduct பண்ண முடிஞ்சது. Okay, அது மட்டும் இல்லாம he was able to get large quantity of seeds for his experiments. Okay, got it? Clear? Then along with that he used calculation, mathematical calculation to calculate the offspring of F1 and F2 generation. F1 and F2 generation. F1 and F2 generations. Got it? So, what are the 7 contrasting traits? 7 contrasting traits. So, 7 contrasting traits enna? First, height. Number 1, height. ஒரு சில பீ பிளான்ட்ஸ், ஒரு சில வெரைட்டி பார்த்தீங்கன்னா டாலாக இருக்கு. ஓகே, ஒரு சிலது டார்க் பிளான்ட். ஓகே, செகண்ட் ஃப்ளவர். ஓகே, ஸோ ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும். அதே போல் பொசிஷன் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். Position of flowers. The position of flowers பார்க்கும்போது then axial terminal. Axial என்னது சைடுல இருந்து வரும், terminals என்னது அந்த end of the stemல இருக்கும். நாலாவது கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் கலர் வந்து உங்களுக்கு yellow and green color. அந்த shape பார்த்தீங்கன்னா shape of pod. shape of pod எப்படி இருக்குன்னா inflated, அதாவது bulge out ஆயிருக்கும் or சுருங்கி போயிருக்கும். constriction. Got it? So height, the 7 contrasting traits of pea plants: height, tall or dark, flowers purple or white, position of flowers axial and terminal, pod yellow and green, shape of the pod
is inflated and constrictions. Okay, so sixth character, seed. Seed in edukumbodhu shape. Okay, seed shape vandu round and wrinkled. Round and wrinkled. Okay, seed color in paakumbodhu seventh one, seed color. Seed color in paakumbodhu as a yellow color and green colors. So these are the 7 contrasting traits are identified in the Physon pea plants. So இந்த கேரக்டர்ஸ் தான் அவர் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண வச்சது. அது மட்டும் இல்லாமல் ஸோ he conducted different crossing, that monohybrid cross, dihybrid cross, trihybrid cross. So all these things he has conducted and come to the conclusion. He produced his law, that is law of inheritance or Mendelian theory ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மெண்டலியன் தியரி பற்றி பார்க்கலாம். மோனோஹைப்ரிடு, டஹைப்ரிடு, அது கூட ஃபைனல் அப்சர்வேஷன் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். Okay, all these things will be discussed in the next class. Thank you.